நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வயநாடை சுற்றி பார்க்கணுன்னா நான் சொல்கிற இந்த பிளேசஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு பர் ஹெட் 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் காருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி இந்த பிளேஸை நம்ம ரீச் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூக்குடா லேக். இந்த பூக்குடா லேக்கு போட்டிங்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பேர்ட்ஸ் பார்க்கும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பர் ஹெட் 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பூக்குடா லேக் உள்ளே போகணுன்னா உங்களுக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங் போக மினிமம் 2 to 7 மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு 300 ருபீஸ்லேருந்து 750 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபசாசி பார்க். கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸை. ஈவினிங் டைமில் கிட்ஸோட என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான பிளேஸ் இது. இங்கே இருக்கிற ஊஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மரத்துக்கு நடுவில் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம் நாம். ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா குறும்பல கோட்டா மலை. இதுக்கு நீங்கள் மார்னிங் இல்லை ஈவினிங் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் மதியம் போனதுனால கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. க்ளவுட்ஸ் மூவ் ஆகுறத நீங்கள் ரொம்பவே கிட்ட பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய ஒரு ரிவர் பார்த்தீங்கன்னா இந்த கலிந்தி ரிவர். இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகர்வனம். இது சிட்டிக்குள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன பார்க். இந்த பார்க்குள்ளே நம்மளால் நிறைய ஆக்சிஜன் எடுக்கிறது ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க. ஈவினிங் டைமில் ஒரு சின்ன வாக்கிங் போகிறதுக்கு இந்த இடம் பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்செட் பாயிண்ட்டு. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பெரிய டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துலேருந்து சன்செட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2 வீலர் இல்லை ஜீப்பில் மட்டும்தான் மேலே போக முடியும். அப்படி இல்லாதவங்க கீழே தான் பார்க் பண்ணிவிட்டு மேலே வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மத்திகோடு. இது வயநாடுலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரும். இந்த இடத்துக்கு வந்து குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம யானைக்கு ஃபீட் பண்ணலாம், யானை குளிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக கிட்ஸோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துக்கு பர் ஹெட் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பர் வெஹிக்கிளுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்க யானைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நம்மளையும் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. பட் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது 50 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க. ஒரு சின்ன துண்டு கொடுத்துட்டு 50 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வயநாட்டில் பார்க்க வேண்டிய மஸ்ட் விசிட் பிளேஸ்னால் அது இந்த பிளேஸ் தான். ஜிபி எக்கோட்டிக் பார்க். ஒரு காஃபி பிளான்டேஷனுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். பேர்ட்ஸ் நம்ம மேலே உட்காந்து அதுக்கு ஃபீட் பண்ணலாம். பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட் விசிட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கிற காஃபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே கொடுக்குறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வர்த். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரும்போது அந்த காஃபியை டேஸ்ட் பண்ணுங்கள். நான் பார்த்த ஸ்டேட்ஸ்லேயே கேரளாவில் மட்டும்தான் பப்ளிக் பிளேஸில் கூட டாய்லெட் பாத்ரூம்லாம் ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பிளேஸில் அடல்ட்டுக்கு 100 ருபீஸும் கிட்ஸுக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. காஃபி 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வயநாட்டில் நிறைய அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம்.